வணக்கம். கம்பு இட்லி, கம்பு தோசை, கம்பு பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் கம்பு ரெண்டையும் கலந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும். அதே மாதிரி ஒரு டம்ளர் உளுந்தம் பருப்பையும் எடுத்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. உளுந்தம் பருப்பை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அதே மாதிரி கம்பு அரிசி ரெண்டையும் நல்லா அரைச்சிருங்க. ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்து ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா புளிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இட்லி மாவை இட்லி சட்டியில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. பணியாரம் இனிப்பு பணியாரம் வேணும்னா கொஞ்சம் சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காகவும் அழகுக்காகவும் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணும்னாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி தயிர் வேணும்னாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான சமையல் டிஷ் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.